அன்று மரியாதை ராமனிடம் ஒரு விசித்திரமான வழக்கு ஒன்று வந்திருந்தது. அது என்னவென்றால், ஒருவன் 2 திருமணம் செய்து கொள்கிறான். அதில் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை. 2ஆம் மனைவிக்கு ஒரு குழந்தை உள்ளது. அந்த குழந்தை திடீரென்று இறந்து விடுகிறது. அது இயற்கையான மரணம் அல்ல. யாரோ கொலை செய்து விட்டார்கள். யார் கொலை செய்தார்கள் என்பதே வழக்கு. முதல் மனைவியின் மீது 2ஆம் மனைவி பழி போடுகிறாள். இவள்தான் என் குழந்தையை கொன்றுவிட்டாள். என் குழந்தையின் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக என் குழந்தையை கொன்றுவிட்டாள் என கூறுகிறாள். இதனை கேட்ட மரியாதை ராமன் முதல் மனைவியை அழைத்து என்னவென்று விசாரிக்கிறான். அதற்கு அவள், ஐயா, நிச்சயமாக நான் கொல்லவில்லை. அந்த குழந்தையை நான் என் குழந்தையாகவே பாவித்தேன். மேலும் இவளையும் என் உடன்பிறவா சகோதரியாகவே பாவித்து அவள் என் தாய் வீட்டிற்கு கூட அனுப்பாமல் இங்கேயே வைத்து பிரசவம் பார்த்து குழந்தைக்கு பாலூட்டி சோறூட்டி மையூட்டி குளிப்பாட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்தேன். எப்படி நான் அந்த குழந்தையை கொள்வேன் என்று கூறினான். இதனை கேட்ட இளையவள், ஆம், இவள்தான் அனைத்தும் செய்வாள். ஆனால் பால் மட்டும் கொடுக்க முடியாதே, அதற்கு மட்டுமே என்னை தேடுவாள். ஏனென்றால் அவள்தான் மலடியாயிற்றே என்று ஏளனமாக கூறினாள். இதனை கேட்ட மரியாதை ராமன் அவர்களுடைய கணவனை அழைத்து பேசத் தொடங்கினான். அவனோ மிகவும் அப்பாவியாக, ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஊரில் இல்லாத சமயத்தில் இது நடந்திருக்கிறது. இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் மூத்த சம்சாரம் மிகவும் நல்லவள். அவள்தான் எனக்கு பெண் பார்த்து திருமணமே செய்து வைத்தாள். என்னால் உனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தர முடியவில்லை. ஆனால் நீ 2ஆம் திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையை நாம் பாராட்டி சீராட்டி வளர்க்கலாம் என்று கூறினாள். அப்படிப்பட்டவள் இதனை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. மேலும் சின்னவளுக்கு கூட தெரியாத ஒரு ரகசியமும் உள்ளது. ஆம், இவளுக்கு குழந்தை பிறந்து 6 மாதம் கழித்து என்னை மூத்தவள் ஒரு வைத்தியரிடம் அழைத்து சென்றாள். அங்கு சென்ற பிறகு இவளுக்கு தெரிந்தது இவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதே. ஆனால் மூத்தவளோ எனக்கு அந்த குழந்தை மட்டுமே போதும் என கூறி தன் வயிற்றில் இருந்த கருவையே கலைத்து விட்டாள். அப்படிப்பட்டவள் இப்பாவத்தை செய்திருப்பாள் என்று எனக்கு தோணவில்லை என கூறினான். இதனை கேட்ட மரியாதை ராமன் அதனையும் குறித்து கொண்டு இளையவளை நோக்கினாள். அம்மா, நீ என்ன சொல்கிறாய் என்று கூறினான். ஐயா, விஷம் கொடுத்து கொன்றால் நீளம் பாய்ந்துவிடும் என்றும், கையை வைத்து கொன்றால் கைரேகை பட்டுவிடும் என்றும், எதையோ கட்டி இறுக்கி என் மகளை கொன்றிருக்கிறாள். நீங்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கத்தி கதறினாள். இதனை கேட்ட மரியாதை ராமன், சரியம்மா, உன் விருப்பப்படியே ஆகட்டும். எதனை வைத்து கட்டினால் அவளை அறுக்காமல் இறுக்கமாக கட்டி வைத்து கசையடி கொடுக்க முடியும் என கேட்டான். இதனை கேட்ட இளையவளுக்கோ மிகவும் ஆனந்தம். ஐயா, என் வீட்டு தோட்டத்தில் ஒரு செடி உள்ளது. அந்த கொடியை வைத்து கட்டினால் அது அவ்வளவு சீக்கிரம் அறுபடாது. அதனை வைத்து கட்டுங்கள். நானே என் கையாலேயே கசையடி கொடுக்கிறேன் என்று கூறினான். இதனை கேட்ட மரியாதை ராமன் அரசனிடம் காதில் சென்று ஏதோ ரகசியமாக கூறினான். இதனை கேட்ட அரசுக்கு ஆச்சரியம் கலந்த வியப்பு. சிறிது நேரத்தில் அரசரின் காவலாளிகள் அவள் வீட்டிற்கே சென்று அந்த கொடியினை கொண்டு வந்தார்கள். அந்த கொடியை பார்த்த மரியாதை ராமன் அந்த காவலர்களிடம் அந்த அம்மாவை பிடித்து கட்டுங்கள் என்று கூறினான். உடனே அந்த காவலர்கள் இளையவளை பிடித்து கட்ட ஆரம்பித்தனர். இளையவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், என்னை கட்ட வேண்டாம். நானே உண்மையை சொல்லிவிடுகிறேன். என் குழந்தையை கொன்றது நான் தான். மூத்தவளை என் கணவரிடமிருந்து பிரிக்க நினைத்தேன். அதனால் தான் இவ்வாறு செய்துவிட்டேன். என் குழந்தையை கொன்ற பாதகி நான் தான் என்று கூறி கதறிவிட்டாள். உடனே மூத்தவளும் அவளுடைய கணவனும், ஐயோ, இப்படி செய்து விட்டாயே, நம் குழந்தையை நீயே அநியாயமாக கொன்று விட்டாயே என்று கூறினார்கள். மூத்தவளின் மேல் கொண்ட பொறாமையின் காரணமாக பெற்ற குழந்தையை கொன்ற அவளை ஊரார்கள் அனைவரும் ஏசினர். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆப்பு. இந்த பர்ச்சேஸில் என்ன இருக்குன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே, அப்புறம் நம்மளோட ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் மற்ற கடையில் வாங்குறத விடவும் மற்ற ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறத விடவும் இதில் விலை ரொம்பவும் கரெக்டாகவும் சமமாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. மற்ற ஆப்பை விட ரொம்பவே நல்லாவும் இருக்குது பொருட்கள் எல்லாமே. தேங்க்யூ.